வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் சினிபுத்துல உங்களுக்காகவே சினிமா பத்தின பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன். அஸ்வந்த் மாரிமுத்தோட இயக்கத்துல டிராகன் அப்படின்ற படம் டி ராகவன் நடிச்சிருக்கக்கூடிய பிரதீப் ரங்கநாதனுக்கு அப்படியே புகழ்கள் குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. காரணம் என்னன்னா, நிறைய படங்கள் கொடுக்கக்கூடிய சூப்பர் ஹிட்டான ஹீரோஸே திடீர்னு அவங்களுடைய படத்துல அடுத்தடுத்துல ஏதோ ஒரு சொதப்பல் நடந்துடும். ஆனா எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்றத ரொம்ப கேர்ஃபுல்லா நடத்தணும் அப்படின்றதுக்காகவே தொடர்ச்சியா ஹிட் படங்களை மட்டுமே கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காரு போல. அந்த வரிசையில் அவர் டைரக்ட் பண்ண கோமாளி ஹிட் தான். அப்புறமா லவ் டுடே அவர் டைரக்ட் பண்ணி நடிச்சதும் ஹிட் தான். வெறும் நடிகனா மட்டுமே நடிச்சதும் ஹிட் தான் அப்படின்னு சொல்லி அவர் இருக்கிற படங்கள் எல்லாமே ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இது இல்லாம மலையாள ஆடியன்ஸ் கிட்டையும் அவருக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பேச்சு வந்ததுக்கு அப்புறமா பேசாம மலையாளத்திலையும் ஒரு படம் பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரியான பிளான்ல இருக்காராம். ஏன்னா மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இப்போ பிரதீப் ரங்கநாதனை வரிசையா அப்ரோச் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது இல்லாம அடுத்தடுத்ததா, அதாவது இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் பண்ணியாச்சுன்னா அதுவே தெலுங்குலையும் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த நடிகர் தூக்கி அங்கே போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நிறைய ஹீரோயின் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் பிரதீப் ரங்கநாதனும் இப்போ மல்டிபிளாக அதர் லாங்குவேஜுக்கு போகிறதுக்கான சான்சஸ் உண்டு அப்படின்ற மாதிரி தான் இப்போ பேசிக்கிறாங்க. ஸோ ப்ரொடியூசர் கிட்ட இருந்து நிறைய அப்ரோச்சஸ்லாம் வருது. அதில் எதை அக்செப்ட் பண்ணலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ எல்ஐசி அப்படின்ற படம் விக்னேஷ் சிவனுடைய இயக்கத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் அடுத்த படமும் தமிழ் தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மாக ஆயிடுச்சு. ஆனால் இது இல்லாமல் மலையாளத்தில் ஏதாவது ஒரு படம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கார் இவரும். அதே மாதிரி கம்மி பட்ஜெட் மட்டுமே தான் மலையாள இண்டஸ்ட்ரியில் கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான படத்தை எடுத்து அதை ஹிட் பண்ணுறது அப்படின்றது வேற லெவலில் போகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் சீக்கிரமாகவே பிரதீப் ரங்கநாதன் மலையாளத்தில் ஒரு படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை அவர் அக்செப்ட் பண்ணிட்டார் அப்படின்னா பைலிங்குவல் லாங்குவேஜில் ஒரு படம் கண்டிப்பாக தயாராகும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் முன்னாடியெல்லாம் ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷான டைரக்டர்ஸ்க்கு மட்டுமே தான் படம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. எந்த புது இயக்குநர்கள் வந்தாலும் சரி, அவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய படம் அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். காலா கபாலி எல்லாம் அப்படி வந்தது தானே. அந்த மாதிரி தான் கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் பேட்டை அப்படின்ற படமும் வந்துச்சு. அதில் தான் விஜய் சேதுபதி எப்படி நெகட்டிவ் ஷேடில் காமிச்சா இப்படி தான் இருக்குன்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வரிசையாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் அப்படின்னா ஜெயிலர் ஒன்று உருவாகிட்டு இருக்கு. ஜெயிலர் பார்ட் 2. ஸோ நெல்சனோட இயக்கத்தில் அந்த படம் உருவாகிட்டு இருக்கு. இதெல்லாத்துக்கு முன்னாடி கூலியோடைய ஷூட்டிங் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமாக இந்த படத்துடைய ஷூட்டிங்லாம் முடிச்சாங்க. இப்போ ஜெயிலர் 2க்கு ஜம்ப் ஆக போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த இயக்குனர் யாராக இருப்பாங்க? ஏன்னா நிறைய தயாரிப்பாளர்கள் அப்படியே வாசல் அணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு படம் பண்ணியேறவங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் தயாரிப்பாளர்களாக ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்ல இயக்குநர்களாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலான்ற மாதிரி தான் பிளானில் இருக்காங்க. அதனாலையும் என்னமோ தெரியல, அடுத்ததாக மறுபடியும் கார்த்திக் சுப்ராஜோடைய இணையறதுக்கான சான்ஸ் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் இப்போ தான் சூர்யா வச்சு ரெட்ரோ அப்படின்ற திரைப்படத்தை முடிச்சிருக்காரு. அந்த படம் ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட்டிங்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா, ஏன்னா இந்த படம் கிட்டத்தட்ட எப்படியும் இழுத்துருவாங்க. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக இந்த ஜெயிலர் 2 படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா இது மேபி நியூ இயருக்கோ இல்லை பொங்கலுக்கோ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக அது பொங்கலுக்காக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது கூலி படத்தை எப்படி அந்த வருஷத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் தளபதி விஜய் அவர்களுமே தீவிரமான அரசியல் பக்கம் போயிட்டதுனால கண்டிப்பாக இவருடைய படம் மாஸ் வசூல் தான், அதில் சந்தேகமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ வரிசையாக நிறைய நடிகர்களுக்கான போட்டி அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கு போட்டியே கிடையாதுப்பா, அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார் அப்படின்ற மாதிரிலாம் அவரோட ரசிகர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மேபி பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறதுனால வரிசையாக அவருடைய திரைப்படங்கள் அதை ஹிட் அடிக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ நெக்ஸ்ட் திரைப்படம் கார்த்திக் சுப்ராஜ் தான் சொல்கிறாங்க. தனுஷோடைய இயக்கத்தில் இப்போ ரிலீஸ் ஆன திரைப்படமோ நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். இது இல்லாமல் அடுத்தபடியாக இட்லி கடை அப்படின்ற படத்தை இயக்கிட்டு இருக்காரு. இதே மாதிரி போன வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் அவர் நடித்தார், இயக்குனர் அப்படின்றதெல்லாம் தாண்டி ரீரிலீஸ் ஆன படங்கள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். 3, மயக்கம் என்ன, இந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம் ரீரிலீஸ் ஆச்சு. நல்ல வரவேற்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புதுசாக ஒரு படம் எடுத்து அதை ப்ரொடியூஸ் பண்ணி அது பெரிய அளவில் பண்ணணும்னு நினச்சி பண்ணி ரிலீஸ் பண்ணாலும் அந்த அளவுக்கான ஆவரேஜாக போகக்கூடிய படங்களும் உண்டு. அப்படி ஒரு ஆவரேஜான ஒரு ஹிட் கொடுத்த ஒரு திரைப்படமாக தான், ரீரிலீஸ் பண்ணியும் ஹிட் கொடுத்த ஒரு திரைப்படமாக தான் பார்க்கப்படுது. அதனால் இந்த வருஷம் ஏதோ ஒன்று பண்ணுமேப்பா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி 2007 வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் தனுஷோடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன திரைப்படம் பொல்லாதவன். இந்த பொல்லாதவன் திரைப்படத்தை இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பிளான்லாம் பண்ணியாச்சு. ஸோ கூடிய விரைவில் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை நமக்காக சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அது இல்லாமல் அவருடைய இயக்கத்திலேயே இந்த இட்லி கடை அப்படின்ற படமும் டேட்டு தள்ளி போகுது. காரணம் என்னென்னா, அவரால் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. தேரே இஷ்குமேன் அப்படின்ற படத்துடைய ஷூட்டிங் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறதுனால இவரால் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இட்லி கடையே இன்னும் பேலன்ஸ் இருக்குது, இல்லை அடுத்த படங்கள் வேறு இருக்குது. இப்படி இருக்கும்போது சீக்கிரமாக இந்த வேலைகள்லாம் பண்ணி முடிக்கணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்காங்க. அண்ட் அதுக்கிடையில் பிரேக்காக கொடுத்துடக்கூடாது, அதனால் படத்தை ரீரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரியான பிளானுக்கு வந்துட்டாங்க போல். அதனால தான் இந்த ரீரிலீஸ் பிளான்னு சொல்கிறாங்க.
கார்த்திக் சுப்ராஜோடைய இயக்கத்தில் ரெட்ரோ படம் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இது இல்லாமல் அடுத்தபடியாக ஆர்ஜே பாலாஜியோட இணைஞ்சு சூர்யா 45 அப்படின்ற படமும் உருவாகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு அப்புறமா சூர்யா வாடி வாசல் அப்படின்ற படத்தை கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க வெற்றிமாறனுடைய இயக்கத்தில். சரி, இதெல்லாம் இருக்கும்போது இதற்கு அடுத்ததான் என்ன படம்ப்பா அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு முன்னாடி தான் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இப்போல்லாம் 3 படம் ரிலீஸ் ஆகும் முன்னாடியே பேச்சுவார்த்தை நடந்துருது. ஏன்னா அவ்வளோ வேலைகள் இருக்குது சினிமாவில். அண்ட் அந்த படத்தை வந்து பெருசாக்கணும் அப்படின்னா இதுக்கு இவ்வளோ கிரவுண்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் வெங்கி அட்லூரியுடைய இயக்கத்தில் வாத்தி, லக்கி பாஸ்கர் மாதிரியான ஹிட் படம் எல்லா லாங்குவேஜ்லையும் ஒரு படம் ஹிட் ஆப்பா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுத்திய ஒரு திரைப்படம் லக்கி பாஸ்கர். இந்த படங்கள்லாம் இயக்கிய வெங்கி அட்லூரியுடைய இயக்கத்தில் ஒரு படம் உருவாக போகுது. அதில் சூர்யா தான் கதாநாயகன் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாமல் இந்த படத்துடைய கதையும் பார்த்தோம்னா எப்படி 796cc அப்படின்ற இன்ஜின் உருவாச்சு அப்படின்றத மையமாக வச்சு எடுக்கக்கூடிய ஒரு கதைக்களம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கதை காப்டானவர் இவர் தான் அப்படின்னு முடிவு பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. படம் தூக்கி உள்ளே போட்டாங்க. ஆல்ரெடி பாக்யஸ்ரீ போர்ஸ் இந்த படத்தில் நடிக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. இவங்க இல்லாமல் 2 ஹீரோயினுங்க இந்த படத்தில். நிதி அகர்வால் கிட்டையும் பேசியாச்சு, அவங்களும் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான பிளான் சொல்லிட்டாங்க. ஸோ சீக்கிரமாகவே இந்த படத்தை பற்றின அஃபிஷியல் அப்டேட் நமக்கு வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி லைனப்பில் இருக்கிற 2 படங்கள் இருக்குது, வாடி வாசல் அதே மாதிரி சூர்யா 45. அதனால் இந்த படங்கள் வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மேபி இந்த படத்தோடைய அப்டேட் விடுவாங்களோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அது இல்லாமல் ஒரு படம் எடுத்தார் வெங்கி அட்லூரி அப்படின்னா அதுவும் பீரியட் ஃபிலிமாக இருந்துச்சுன்னா அவருக்கு ரொம்ப சூப்பராகவே கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வாத்தியும் அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தான், லக்கி பாஸ்கரும் அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தான். இந்த 796cc அப்படின்ற திரைப்படம் உருவாக போது இந்த படமும் அதே மாதிரியான கதைக்களம் தான். ஸோ அதை விடாமல் அப்படியே பிடிச்சிட்டு இருக்காரு. அவருடைய ஃப்ளேவர்லேயே நம்ம படங்களை பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அந்த ஃப்ளேவர் மக்களுக்கு பிடிச்சதுனால ஹிட் மேலே ஹிட்டாக படங்கள் தொடர்ந்து ஹிட் அடிக்குது. இன்னைக்கு நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.